எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ப்ளம் அப்படின்னு உள்ள பிராண்டோட சாஃப்ரான் அண்ட் குங்குமாதி ஆயில் க்ளோ பிரைட் மாய்ஸ்சரைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, நல்ல ப்ராடக்டா அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. ப்ராடக்ட் பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளம் பிராண்டோடது. ப்ளம் பிராண்டோட ப்ராடக்ட் எல்லாமே 100% வீகன் ப்ராடக்ட். இதில் SPF 35 இருக்குது. UVA UVB ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். சாஃப்ரான் குங்குமாதி ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டார்கெட் பண்ணுறது ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளோட ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே சாஃப்ரான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குங்குமாதி ஆயில் ரொம்ப நல்லது. சாஃப்ரானும் குங்குமாதி ஆயிலும் சேர்ந்து ஒரு க்ரீமாக நமக்கு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. அது மாதிரி தான் இந்த க்ரீம் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வருது. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 415 ரூபாய். ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று வாங்கி நான் ஃபுல்லாக யூஸ் செஞ்சு பார்த்து ரெண்டாவது பேக்கும் வாங்கி யூஸ் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கிறேன். ஓகேவா? ஏன் எனக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா, என்னோட ஸ்கின்னில் நிறைய டேமேஜ் எல்லாம் ஆகி இருந்துச்சு. நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். ரெகுலராக என்ன ஃபாலோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஒரு சில ப்ராடக்ட்னால நிறைய டேமேஜ் எல்லாம் ஸ்கின்ல ஆனதுனால ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ஏதாவது ப்ராடக்டை யூஸ் செய்கிற நேரம் டக்குன்னு குயிக்காலாம் ரிசல்ட் தெரிகிறதுன்னு சொல்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு தான் அப்படி இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டு நான் கொஞ்சம் நிறைய நாள் தொடர்ந்து யூஸ் செய்கிற நேரம் தான் அது உண்மையாகவே நல்லபடியாக ஸ்கின்ல ஒர்க் ஆகுதா, நல்ல பெனிஃபிட் கொடுக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால தான் ரெண்டாவது வாங்கி யூஸ் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இதுலேயே நிறைய யூஸ் செஞ்சுட்டேன். ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த க்ரீமில் நல்ல ஒரு ஸ்மெல், ரொம்ப லைட்டான ஸ்மெல். அந்த சாஃப்ரானும் குங்குமாதி ஆயிலும் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும்ல, அது சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இதில் சாஃப்ரான் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னு டல்லாக இருக்குது அப்படின்னா டல்னஸை மாற்றுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. குங்குமாதி ஆயில் இருக்கிறதுனால ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதில் நயசினமைடும் இருக்குது. அதனால ஸ்கின்னில் ப்ளம்மிஷ் இருக்குது அப்படின்னா அதை மாற்றி ஸ்கின்னை பிரைட் ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது நயசினமைட். ஃபைனலாக இதில் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கின்ல இருக்கிற டேமேஜஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த க்ரீமை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் யாராக இருந்தாலும் இதை யூஸ் செஞ்சுக்கலாம். இதை யூஸ் செய்யணும் அப்படின்னா 16 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அதை விட கம்மியான ஏஜில் இருக்கிறவங்க யூஸ் செய்யக்கூடாது. இந்த க்ரீமை யூஸ் செய்கிற நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நிஜமாகவே இந்த க்ரீமு ஃபஸ்ட் டைமில் நான் யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் ரெகுலராக கொஞ்சம் சன்லைட்ல எல்லாம் போகிறது மாதிரி இருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கு பிறகு டைரெக்டான சன்லைட்ல எல்லாம் போகாமல் இந்த க்ரீமை நல்லபடியாக யூஸ் செஞ்சுட்டு இருக்கிற நேரம் என்னோட ஸ்கின்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஸ்கின் ஸ்மூத்தாக தெரியுது. ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறி இருக்குது. ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் ஸ்கின்ல இருக்குது. ஸ்கின்னு பிரைட் ஆகி இருக்குது. டார்க் ஸ்பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி பாதி அளவெல்லாம் நல்லபடியாக கம்மியாகிருச்சுது. பிக்மெண்டேஷன் இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னோட ஸ்கின்ல அதிகமான டேமேஜ் இருந்ததுனால மெதுவாக தான் ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லை கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கலாம். ஆனால் ப்ராடக்ட் நிஜமாகவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சதுனால எனக்கு ஆக்னி பிரச்சனையோ எந்த ஒரு அலர்ஜியோ எதுவுமே கிடையாது. ஸ்கின்னுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ரீம் டெக்ஸ்சராக தான் இருக்கும். ஸ்கின்ல ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இதில் SPF 35 இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான வெயிலில் போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் சன்லைட்டு கொஞ்சம் ஷேடு மாதிரியாவது உங்களுக்கு எப்போதுமே படும் அப்படின்னா நீங்கள் ஒரு SPF இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு
சன்ஸ்கிரீனையும் யூஸ் செய்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த க்ரீம் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்கிரீன் அப்ளை செய்யுங்க. ஒரு சிலரெல்லாம் கேட்பீங்க, இதெல்லாம் அப்ளை செஞ்சுட்டு பவுடர் போடலாமா அப்படின்னு. போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நார்மலாக இருக்கிற டால்கம் பவுடரே யூஸ் செஞ்சுப்பேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். டால்கம் பவுடர் கூட கொஞ்சம் ஒரு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தது மாதிரி இருக்கும். பவுடர் யூஸ் செய்யலாம், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பவுடர்னு சொல்றது மேலே இருக்கிற லேயர்ல தான் இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குற விதமாக ஏற்கனவே இந்த க்ரீம் நம்ம அப்ளை செஞ்சுருப்போம். க்ரீமு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி பலனை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்கள் பவுடர் யூஸ் செய்யலாம், ஓகேவா. ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணணும், க்ளோ பண்ணணும், ஸ்கின் ஈவன் டோனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை செஞ்சு பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் வெறும் இந்த க்ரீம் மட்டுமே போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸு உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக், நல்ல ஒரு ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்குள்ள ஃபேஸ் பேக் ஆகட்டும், இல்லை ஹைட்ரேஷனை கொடுக்குறது மாதிரி ஃபேஸ் பேக்கு, உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ஃபேஸ் பேக் ஒத்துக்குமோ அந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சு ஸ்கின்னை நல்லபடியாக மெயின்டைன் செஞ்சு இந்த க்ரீம் அப்ளை செஞ்சு பாருங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். விருப்பம் வந்துச்சு நான் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.